என்ன சமையலோ என்ன சமையலோ. இன்ஸ்டன்ட் ரவா இட்லி பண்ணலாம். அதுக்கு 1 கப்பு ரவை, 1/4 கப்பு தயிர். ஒரு டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கினது, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், நெய் ரெண்டுத்தையும் போட்டு சூடு பண்ணிடலாம். அப்புறம் கடுகு போட்டுடலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சுடுத்து. இப்போ கடலைப்பருப்பு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் போட்டுடலாம். முந்திரி பருப்பு போட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போது பெருங்காயமும் மிளகு பவுடரையும் போட்டுடலாம். இப்போ பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டுடலாம். அப்படியே கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டாச்சு. இப்போ இதோட 1 கப்பு ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவையை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். இப்போது அப்படியே 1 டீஸ்பூன் உப்பு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரவை நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம தயிர் போட போகிறோம். இப்போ ரவை நல்லா ஆறிடுத்து. இப்போ தயிரை வந்து அதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரு 1/4 கப்பு தண்ணி வேணும், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறணும் தயிர். தட்டை வச்சு மூடிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுத்து தயிரும் ரவையும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரவை தயிர் மிக்ஸில் வந்து பேக்கிங் சோடாவை போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் இட்லி வாக்க வேண்டியது தான். இதில் வச்சாச்சு. 8 minutesல ரெடி ஆகிடும். ரவா இட்லி ரெடி ஆகிடுது. இட்லி ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். சுட சுட ரவா இட்லி ரெடி ஆகிடுது. உங்களுக்கு பிடிச்ச சட்னி சாம்பாரோட ட்ரை பண்ணி பாருங்கள்.